முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. சரி பார்வதி, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வா, கிளம்புவோம். அம்மா பார்த்துக்கிறங்கம்மா. சரி, தங்கச்சி கூப்பிட்டு போகிறோம். என்ன அம்மா, போயிட்டு வரேன். போகிறது பெருசு கிடையாது. போகிற இடத்துல எந்த தொந்தரவும் வைக்கக்கூடாது. என்ன, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நாம் என்ன வேலைக்கு போனோமோ அந்த வேலையை சரியாக பார்த்துட்டு வரணும். நல்லா படித்து சீக்கிரமாக டாக்டர் ஆகி வரணும். அப்பதான் எதுக்கு அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். யாரும் தொந்தரவு கொடுக்கல, எங்கள் கூட வந்து இல்லை. அப்படிலாம் ஒரு நாள் நினைக்க மாட்டோம். அதுக்காக இல்லை மாப்பிள்ள, இது வரைக்கும் இந்த பிள்ளை இந்த ஊருக்குள்ள எங்கள் கைக்குள்ளே இருந்துக்கிருச்சு. இப்போ திடீர்னு வெளியூருக்கு வந்து படிக்கணும்னு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்குது. அதுக்குதான் சரியாத பாரு, நல்லபடியாக படிக்கணும். நம்ம எந்த வேலைக்கு போனோமோ அந்த வேலையில் தான் நம்ம முழு கவனமும் இருக்கணும். நல்லபடியாக படித்து சீக்கிரமாக டாக்டர் ஆகி நம்ம ஊருக்கே வந்துடணும். நிறையா போராட்டத்தை தாண்டி தான் உன்னை இங்கேருந்து அனுப்ப போகிறோம். நீ டாக்டர் படிக்கிறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக. என்ன, ஏன்னா பிள்ளைகளோட ஆசைக்கு வழிவகையாக என்றைக்குமே பெற்றவங்க நிற்கணும். அவங்க எழுத்துக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால தான் உன்னோட ஆசைக்கு எப்பயுமே நாங்கள் வழிவகுத்து நிற்கிறோம். அக்கா, மாமாங்க நீ மட்டும் வந்திருக்க. அவருக்கு ஏதோ ஒரு கேஸ் இருக்காமா, அதனால ஸ்டேஷனில் தான் எனக்கு வேலை இருக்குது, நீ போயிட்டு வா, நான் பிறகு ஃபோன் அடித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனார். அந்ததோட சரியா, உள்ளே வந்து 2 வார்த்தை பேசிட்டு போகலாம்ல, இல்லை காப்பி கீப்பி போட்டு கொடுக்க வேண்டியதானே. அட நீ வேற ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னா கேட்க மாட்டாரு. அம்பட்ட அவசர சொல்லியாம போயாச்சு. ஆமா, பின்ன போலீஸ்காரன் டாக்டருக்குலாம் வாக்கப்பட்ட என்ன நிலைமை? ரொம்ப பேசாதிய என்ன, பல்ல பல்ல காட்டிக்கிருக்கேன்னு இல்லை. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? எதுக்கு என் மேல கோச்சிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே பிரச்சனைதே. நான் கோவமா தான் இருக்கேன். அதையே சிரிச்சுக்கிட்டே சொல்ற? கோவமா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நான் சிரிக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க சோழி பாத்துருங்கம்மா. இப்ப பாரு, சண்டை போடுறதுலேயே குறியா இருந்துட்டு நீ ஊருக்கு வாடி ஒண்ணி வச்சுக்கிறேன். எங்கப்பா பார்வதி, கண்ணாவுக்கும் சீட்டு கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் நீட்டில் பேராக போயிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை நாங்கள் இங்கே படிக்க வச்சுக்கிருவோம். டாக்டர் உன் கடவுன்ட்டு நிறையா வாட்டி சொல்லியிருக்க. நல்லா படித்து நம்ம ஊருக்கே டாக்டராக வரணும்னு எல்லா சாமிகிட்டையும் வேண்டிட்டு வந்திருக்கேன். நல்லா படிக்கணும்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில உன்னை இங்கேருந்து அனுப்ப போகிறோம். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நல்லா படிக்கணும். என்ன, அதே அத்தாச்சி சொன்ன மாதிரி யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இங்கே இருந்த மாதிரி அங்கே இருக்க முடியாது உன்னால். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம வீடுங்கிறனால ஏதோ ஒரு போக்கில் சுற்றிக்கிட்டு இருந்தால் அங்கே போய் அப்படி இருக்கக்கூடாது. படிப்பு முழு கவனமும் படிப்பதே இருக்கணும். நான் அரைச்சமா வரைச்சிக்கிட்டு சோழி பத்தி பேசாம இருக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அப்படி நீங்க தான் பெரிய மனுஷி மாதிரி அப்படி பேசிட்டே தெரியும். என்ன கணக்கா குரும்பி தெரிச்சு போய் இதை தாண்டி வேற என்ன தெரியும்? குறும்பி தெரியும், குண்டாமட்ட தெரியும். அப்படி சோழி பத்தி பேசாம இருமா. நைட்டுக்கு இருக்க தாரில நல்லா படி. என்ன, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்கும்? ஆமால, ஆமா, இவன் ஆசீர்வாதம் இருக்கும். நீ நல்லா கிளீன் படிச்சு வெளிய வந்துருவே. உனக்கு என்னல போறாம உன் சோழி பாரு. நான் பாத்துக்கிறேன். நாம ஒரு இடத்த விட்டு வெளியே போறது பெருசு கிடையாது. போற இடம் எப்படி இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. இதை நீ சொல்றியல்ல, நீ கேட்க கூடாது. எப்படி புவாசி, நீயே கேள்விங்களுக்கு நீயே பதில் சொல்லிக்கிருக்க. ஆக்சுவலா அந்த கேள்வி வாய் வந்துச்சு, நீயே அதுக்கு பதில் சொன்னதால வாயை மூடிக்கிட்டேன். சரி சரி, தேறிட்டோல போலீஸ்கார சித்தப்பா தேத்தி விட்டாரோ? சரி சரி. சித்தி நீ சும்மா இரு சித்தி, உனக்கு எதுவும் விளங்காது. சரி, உங்க மாமா சொல்லி கொடுத்ததே வச்சுக்க. எல்லாரும் புதுசாத்தையும் பார்ப்பாங்க. அது இருந்துருப்பா, அது பிரச்சனை கிடையாது. என்னத்தா, போகிற இடம் முக்கியம் கிடையாது. அந்த இடத்த அனுசரித்து போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். பொம்பளை பிள்ளைய பிறந்து எல்லாத்துலேயுமே அனுசரித்து போகிறதே. அக்காவே இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னு எதுவும் நினச்சிக்காத. சரி, திடீர்னு நியாயோதயம் வந்தெல்லாம் பேசலை. நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்லபடியாக டாக்டர் ஆயிடணும். என்ன புரியுதா? நம்ம அக்கா நம்ம எல்லாத்தையும் படிக்க வச்சு அழகு பார்த்துருக்காங்க. அவங்க படிக்காம அதுக்காகவாது நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். குழந்தையா யார் சொன்னது? உங்க அக்கா படிக்கல. சூழி பார்த்துக்கணுமா, பேசாதி அமைதியா இருந்துக்காங்க. ஏன் இதுல என்ன இருக்கு? சொல்றதுல என்னன்னு கேக்குறேன். தேவல்ல, கிண்டல் பண்ணுவா. உங்க சோழி பாருங்க. என்ன கிண்டல் பண்றது? ஏன் பொண்டாட்டி படிக்கிறது கிண்டல் பண்றதுக்கா? டாக்டர் பல்லப்புறம் பிடிங்க போயிரும் பாத்துக்க. நீ எம்பிபிஎஸ்னா நான் பல் டாக்டர் ஆயிரும் பாத்துக்க. ஆளு மண்டை சூனா கேளியா. இப்ப என்ன மண்டைக்கு அப்படி வாயை கட்டிக்கிருக்கீங்க? வாயை மூடுங்க. உள்ள ஆனவண்டாவே போயிட்டு வந்துரும் போல. இல்ல என்னமோ, ஐயோ பல் டாக்டர் என்னடி இதெல்லாம் பேச்சு? மதியா
ஏன் நாங்களாம் பேச மாட்டோமாக்கோம், எங்களுக்கும் பேச தெரியும். பேச தெரியும்பா, ஆனா இப்படி இல்லாமா? சரி. சரியா போச்சு. அன்னைக்கே நான் முடிவு செஞ்சிருக்கணும். கட்ட வரல பார்த்து அமைதியா இருக்கிற ஆளு அப்படின்னு நினைச்சு கழுத்துல தாலியை கட்டணுங்க. நான் இனி அனுபவிக்கணும் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாம் அவ செயல். வடிவேல் சொன்ன மாதிரிதான் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. உங்களை யார் என்ன கட்ட சொன்னது? நான் கட்ட வர நீளமான பிள்ளைண்டு தெரியாதா? புருஷனுக்கு அடங்க மாட்டேன், உங்களுக்கு அடங்க மாட்டேன். அதே புது ஆட்டிடியூடா தானே இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப இங்கிலீஷ்ல பேசாது, எங்களுக்கும் பேச தெரியும், நாங்களும் பேசி போடுவோம். சரிங்க இங்கிலீஷ் மேடம், நாங்க வாய் திறக்கல. அந்த பயம் கண்ணா, உனக்கு சீட்டு கிடைக்கல, நீ படிக்காமலாம் இருக்கக்கூடாது. இப்பவே சொல்லிவிட்டேன் என்ன? நான் அத்தைகிட்ட சொல்லிட்டு போறேன். நேற்றே வர உட்காந்து பேசிட்டு தான் வந்தேன் என்ன. ஒன்றும் கவலைப்படாத. உன்னால் டாக்டர் படிக்க முடியலனாலும் நீ வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து இங்கே படிக்கணும் என்ன. படிக்காமலாம் இருக்கவே கூடாது. நாமளும் தானே எக்ஸாம் எழுதுனா நமக்கு மட்டும் சீட் எடுக்கலையே அப்படின்லாம் ஒரு நாள் நினைக்கவே கூடாது கண்ணா. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு கடவுள் தான் தீர்மானிப்பார், நம்ம கையிலலாம் எதுவும் கிடையாது, புரியுதா? அதே மாதிரி நல்லபடியாக நீ இங்கே படிக்கணும், அங்கே பார்வதி படிக்கும். சரியா? சரி, பார்த்துக்கிறங்கம்மா, நேரம் ஆகுது. பேசிக்கிட்டே இருந்தால் பேசிகிட்டே தான் இருப்போம். கிளம்புறோம். சரி மல்லியா, பார்த்துக்க, உன்னை நம்பிதே அனுப்பி வைக்கிறோம் என்ன. நான் பார்த்துக்கிறேம்மா. சரி பூவரசி, கிளம்புறோம். கண்ணா போயிட்டு வரட்டா? ஏன்டா அப்படி நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லியா, ஒன்றும் இல்லை. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கண்ணா கிட்ட சொல்லல. சிம்மனக்கி அங்கே பாடுறா, கண்ணா மூஞ்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன பண்ண சொல்ற? அதுக்காக பொறுத்துதையும் போகணும். காதலிச்சா எல்லாமே கையில கிடைச்சிருமா என்ன? கொஞ்சம் பொறுமை காத்து கஷ்டப்பட்டு கிடைக்கிற காதல் தான் கடைசி வரைக்கும் உறுதுணையா நிற்கும். ஆனா எனக்கு என்ன அந்த பிள்ளை சென்னைக்கு போகிறது சரியா படல. என்ன நடக்க காத்திருக்கோம்? அதுக்காக அந்த பிள்ளை கரிகிரியை விட்டு கொடுக்க முடியும்? அந்த பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் டாக்டர் படிக்கணும்னு. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையில இருந்தே ஆசைல ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணா பொறுத்து போவியான். என்னமோ சரிதான், 2 பேரும் சேர்ந்துட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். அதெல்லாம் சேர்ந்துருவாங்க. நீ உன் நாத்தம் பிடிச்ச வாயை கழுவும் முதல் மூடிச்சு மணிக்கு. பூவரசி, உங்க கொழுந்தனார் எப்ப சென்னைக்கு? அவரும் டாக்டர் படிக்கிறதா கேள்விப்பட்டேன். அவருக்கு நாளைக்கே நாளை கழிச்சு கிளம்புறான்னு நினைக்கிறேன் மாமா. சரியா தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டு வேணா சொல்றேன். சரியா தெரியல. அவரும் அங்கதான் டாக்டரையும் படிக்க போறாரு. ஆனா அவர் ஹாஸ்டல்ல தங்குறதா சொல்லி கேள்விப்பட்டேன். சரியா தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகேமா ஓகே. சின்ன குழந்தையா, கொஞ்சம் சீக்கிரம் பேசுனீங்கன்னா கிளம்பிடலாம். சொல்லிட்டு வருவீங்க? வரேன் மாமா. போயிட்டு வரேன் மாமா, பார்த்துக்கிறேங்க. அன்னைக்கே சொன்ன மாதிரி எதையும் புளி போட்டு விளக்க விரும்பலை திரும்பவும். நான் வாரேன். அக்கா சொன்ன மாதிரி நல்லா படிங்க, படிக்காமல் இருக்காதீங்க. அந்த கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும்னு. கண்டிப்பாக அந்த கடவுளே திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. இப்போ கஷ்டப்பட்டா பிறகு சந்தோஷமா இருக்கலாம். சரி, நான் கிளம்பட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்கே போயிட்டு நல்லா படி. அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காத. நீ சொன்ன மாதிரி கடவுள் எல்லாத்தையும் நடத்தி வைப்பார். டாக்டர் படிக்க போகிற, நல்லா படித்து வரணும்ண்டு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கிஃப்டை வாங்கிக்கிருவியா என்ன? நீங்கள் கொடுத்து என்ன மாமா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன். கிஃப்ட்டு தானே, கொடுங்க. இதில் என்ன இருக்குது? ஆனால் இதில் ஒன்று, இதை நீ தனியாக இருக்கும் போது பிரித்து பாரு. அப்போதே அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு தெரியும். சரி, இந்தா வாங்கிக்க. கனவும் லட்சியம் எல்லாமே நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். நல்லபடியாக டாக்டர் படித்து சீக்கிரமாக இந்த ஊருக்கே டாக்டராக வரணுண்டு சாமி இப்பறம் கும்பிட்டுக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன். என்னை மறந்து விட்டேன்.
சரி அத்தை, ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல நின்றுட்டே இருந்தா அப்புறம் டிராஃபிக்ல மாட்டிக்க வேண்டியது வரும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் போறதுக்கு. அதனால நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மல்லியா பாத்துக்கத்தா என்ன? சண்டை பிடிக்காத. சண்டை ஓடுறேன்னு தெரியுது, என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இருட்டதுக்கு நான் சண்டை ஓடுறேன். சரி நாங்க பாத்துக்கிறோமா. நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வாரேன். வாரதெல்லாம் சரி, எங்களையும் சென்னை கூட்டிட்டு போறது. ஏன் இத்தனை நாளா கோமா ஸ்டேஜ்ல இருந்தியா பூவரசி? நீ சென்னை பக்கத்தே போலவாரு. சரியா தானே கேக்குறியா? இல்ல என்னட்டு கேக்குறேன், இங்க இருக்கிற மதுரைக்குள்ளே இவளால ஒண்ணு கிழிக்க முடியலையா? சென்னைக்கு போறாளாம். சாத்திக்கிட்டு இங்கே கடங்க. என்ன பத்தி பேசாம உங்களுக்கு மூக்கு வேர்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்களா கூட்டு போறேன்னா நான் என் புருஷன்ட்ட சொல்லுவேன். நீ ஆட்ட வேணாலும் சொல்லுத்தா, ஆட்ட வேணாலும் சொல்லி திரும்ப சென்னைக்கு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கொஞ்சம் வாய் திமுறை அடக்கிக்கிட்டு ஒழுங்கா புருஷன் கூட வாடுற வேலையை பாரு. சரிங்க மல்லிகா மேடம், நீங்க உங்க சோழியை பார்த்துட்டு போங்க. கழுதை அடிச்சு புரிவி அடிச்சு என்ன அடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிறியோ? ஞாபகம் இருக்கா? துரத்தி அடிப்பேன். ஆமால, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அக்கா தங்கை, அக்கா தங்கை. உங்க அக்கா தங்கை பாசத்துல மண்ணு விழுக ஆளு மண்டையும் பாரு. எப்ப வந்து அக்கை தங்கைட்டு என்ன சித்தப்பா, டாக்டர் சித்தப்பா சீக்கிரம் கூட்டு போற வேலையை பாருங்க, இல்லன்னா இங்கே கட்டி உருண்டுறாங்க வேலை. கூட்டு போங்க சித்தப்பா. சரியா சொன்னீங்க மவனே, இப்பவே கூட்டு போயிருவான். இந்தாமா உனக்கு அக்கா தங்கை பாசம் வேணும்டா, பேசாம சென்னை கிளம்புவா. இங்கெல்லாம் இருந்த அக்கா தங்கை பாசத்துல நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடாது. மாம்சே, தங்கச்சிட்ட இருந்து அக்காவை பிரிச்சுட்டு போற பாவத்தை நீங்க தேவலாம் வாங்கிக்கிறாதீங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அடியாத்தி, சரிம்மா குழந்தையா, சரி சரி நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து என்ன சொன்னதுல காதுல வாங்கணும் இல்லையில, பார்த்து பத்திரம். செல்வா வேற இல்ல. சரி செல்வாக்கு நாங்க போன் முடிச்சு வைக்கிறேன், போயிட்டு வாங்க. இன்னைக்காவது வந்து என் தம்பி பார்த்து போலான்னு நினைச்சே முடியல. சரி பிறகு அடுத்த வாரம் வருவேன், அப்ப பாத்துக்கிறேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மளிகை ஊருக்கு போயிட்டு போன் அடிங்க. மாப்பிள்ள வண்டி கொஞ்சம் பார்த்தே ஓட்டுங்க. இல்லனாலும் அப்படி சட்டு வேகத்துல போறாங்க. நீ வேற பார்த்தா சோழி பதில் சும்மா வேற உருட்டு உருட்டிக்கிட்டா மண்டையா. மல்லியாக்கு வாய் இப்படி பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நீ வீட்டுக்கு வாடி பண்ணி வச்சுக்கிறேன். சண்டை போட்டிருக்கேன், ஞாபகத்துல இருக்கட்டும். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிறதையும் அப்படித்தேன். சண்டை சரிங்க மேடம். வாரி உன்னை நீங்கி என்னாலும் என் ஜீவன் வாழாதே. உந்த மந்தில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாதே. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஏதோ இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாத்தையும் இருக்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமாத்தையும் பேசுவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு போகும்னு நினைக்கல. இன்னும் விளையாட்டுத்தனமாத்தையும் இருப்ப, நீ எந்த தப்பும் செஞ்சிட மாட்டே அப்படின்ற எண்ணத்திலே நான் இருந்துட்டேன். என்ன சின்ன பிள்ளைதே, உனக்கு சின்ன பிள்ளையாவே நினைச்சதே நான் இருந்துட்டேன். அதுதான் பெரிய தப்பு. பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆளுங்க வந்து மாறிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை நான் கண்கூடா பாத்துப்பட்டேன். நீ உன் வேலையை பாருடி, எனக்கு தெரியும். ஏழை முழுசா விசாரிக்காம எதுக்கு அப்படி கோபப்பட்டு இருக்க? சும்மாடா, இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். இப்படி கையை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்காளே, அதை அவங்க மறைக்க வேற சொல்லியிருக்காங்க. 2 கூட்டுக்கால் வழி வேலை பாத்துக்கிருக்காளுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அருதண்ணி அவ எதையும் மறைக்கணும் பேசல. இந்த கழுதை எப்ப கைய வெட்டிச்சுனே தெரியல. யதார்த்தம் உள்ள வந்து பார்க்கும்போது ரத்த கறியோட உக்காந்துக்கு இருந்தா. அவதே அப்புறம் இது மருந்தெல்லாம் போட்டு விட்டு லைட்டாக தான் கட் பண்ணியிருந்தா. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது ஆகி போயிருக்கும். அவளுக்கு எதுவுமே தெரியாத. நீ அவ மேல கோபப்பட்டு இருக்க. அது எப்படிக்கா இந்த வீட்டுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல தெரியாம தான் கேட்கறேன். இப்படி ஒருத்தி கையை வெட்டுறா அப்படின்னா என்ன எதுக்கு கவனிக்காம கூட இருப்பாளா? அப்படின்னா அவளுக்கு வேலை வேறு புள்ள மேல கவனம் இல்லைன்னே போட்டு அன்னைக்கு அடிச்சு திட்டு வாங்கினா. இப்ப வீட்டுல இருக்கிற ஆளுக்கு மேல கவனம் இல்லைன்னா அவளுக்கு என்ன? ஏன்னா இருக்கிற ஆளுக்கு மேல இருக்கிற கோபப்பட்டு இருக்க. என்ன விசாரிப்போம் போரு. இந்தமா அருவி, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப கையை வெட்டிட்டு உட்காந்து இருக்க. இங்க வாரு, கண்ணா பேரை லவ் பண்றேன்னு சொன்னா உன் ஜூலியை முடிச்சு போடுவாங்க. உங்கள்கிட்ட கோவத்தில் இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லாத. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறாங்க, அதுக்காக தான் கையை வெட்டினேன்னு சொல்லு. கண்ணா பேரை லவ் பண்ணுறேன்னு சொல்லாத. இப்போவே சொல்லிவிட்டேன். அப்புறம் அப்படித்தான் பார்த்துக்க. உசுரோட இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது உன்னோட பொறுப்பு. இப்போ நான் சொல்லலைன்னா அப்புறம் எப்படி என் கண்ணா எனக்கு கிடைப்பியா? ஐடிக்கார மாதிரி பேசிக்கிருக்காதவள இப்போதைக்கு பிரச்சனை சமாளிக்க மட்டும் பார்க்கணும். பிறகு பாப்பா என்ன ஏதுட்டு தாமரை அடிச்சோன்னா அவள் பொறுமையை எடுத்து சொல்லுவா. இதை கூட நான் சொல்லலை, உன் அத்தாச்சி தான் சொல்ல சொன்னான். அந்த பிள்ளை வாயை திறந்து எதையும் சொல்ற மாதிரி இல்ல. கண்டிப்பா விஷயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். எதையும் மறைக்காத. எனக்கு கோவம் எப்படி வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன
மரியாதை என்ன நடந்துச்சோ அதை இப்ப சொல்றேன். இப்ப எதுக்கு அந்த பிள்ளை கையை வெட்டுச்சு? உண்மையான காரணத்தை சொல்லு, இல்லைன்னா அப்படித்தேன். அருவி ஒன்னால தேவையில்லாம அத்தாச்சி திட்டு வாங்கிக்கிருக்கு. என்ன எதுன்னு சொல்லியிருக்கா? எது கையை வெட்டின? அவ சொல்ல மாட்டா மாப்ள. அந்த பிள்ளை எதையுமே வாய் திறக்காது. அவ அண்ணி அறிவே வாய் திறக்கணும். என்ன அவளை 2 போட்டாலே என்ன எதுன்னு வெளியே வரும். இப்ப மட்டும் அவன் உண்மை சொல்லல. இப்ப என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. தாமரை ரொம்ப நேரமா உன்ட்ட கேட்டுக்கிருக்கேன், வாய் திறக்க மாட்டேற. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படித்தேன். என்னன்னு சொல்லு. என்ன அந்த பிள்ளை மேல கோவத்தை இருக்கிற இந்த பிள்ளை மேல காமிச்சிருக்க? அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் நினைக்கிற? யார் தப்பு செஞ்சாலும் அவங்களே உண்மையை திறக்கணும், வாய் திறந்து பேசணும். என்ன நீ மெண்டல் மாதிரி பண்ணிக்கிருக்க? வாயை மூடி பேச மாட்டா. என்ன கோவம் வருதுக்கு யாருமே நல்லா காட்டுவியா? முதல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி என்னத்த சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எம்புட்டு நேரம்டா கேட்கறது ஒரு விஷயத்த? நானும் எம்புட்டு நேரம் கேட்டுக்கிருக்கேங்க. வீட்டுல வந்ததுல இருந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாய் திறக்க மாட்டேங்கிறா. இவன் அதுக்கு மேல உட்காந்துக்கு இருக்கா. இப்ப என்ன சொல்ல போறாளுங்களா இல்லையா? இல்ல இப்ப ஏதாவது நான் பண்ணி கொடுவேன். அப்படித்தேன். சம்மந்தமே இல்லாம ஒரு பொம்பளை எது கையை வெட்டணும்? இல்ல தெரியாம தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நானே கேட்கிறேன். அருவி அம்மா சாதம் பார்க்க போறேன், மாப்பிள்ள பார்க்க போறேன்னு சொன்னதோ சொல்லுங்க. இல்ல மாமா கோவப்படாதீங்கண்ணா. அண்ணே பொறு, என் அத்தாச்சி எதையும் வையாத, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நானே சொல்றேன். ஐயோ இந்த பிள்ளை கண்ணா பேரை லவ் பண்றேன்னு சொல்லுச்சுன்னா இப்படித்தேன் என்ன செய்யறது? ஐயோ அறிவு கிட்ட சொல்ல வேணாம்ல சொன்னேன். இப்ப என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே. இங்க வாரு, அவனை லவ் பண்றேன்னு சொல்லாத சொல்லிவிட்டேன். நான் சொன்ன காரணத்தை சொல்லு. என்ன இது என்னமோ காதுல ஓதிக்கிட்டு இருக்கா சங்கு மாதிரி? ஏய் ஏய் என்னடி அந்த பிள்ளை காதுல என்ன ஒதுக்கி இருக்க? என்ன ஒதுக்கி இருக்கேன்னு கேக்குறேன். யோ சூழி பார்த்துட்டு இருக்கியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? மாமா நான் சொல்றேன். இருடி, அவன் சொல்றேன்னு சொல்றால, பேசாம இரு. இல்ல மாமா நான் அத்தாச்சி இருக்கட்டும் அத்தாச்சி, இது ஏன் பிரச்சனை தானே, நானே சொல்றேன். இல்ல உனக்கு புரி. அண்ணே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னை படிக்க விடாம தேவலாம் அம்மா சாதகத்தை கொடுத்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு எனக்கு இருக்கு. இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சு முடிக்காம இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? அவங்க படிக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போவாங்க, ஆனா 2 வாரம் கூட அவங்களால ஒழுங்கா எதையுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டா மட்டும் என்ன ஆக போறது? ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும், இல்லையா படிக்கவே விட மாட்டாங்க. அது தேவையே இல்லைன்னு தான் நான் செத்து போகவே முடிவு பண்ணிட்டேன். இல்லையே, இது நெசமான ரீசன் மாதிரி எனக்கு தெரியல. நெசத்துக்குமே இது ரீசனே கிடையாது. அந்த பிள்ளை சொல்லுதுல உங்களுக்கு எல்லாத்தையும் வேலை வரையா புடி போட்டு விளக்கணுமா? அதுதான் சோழிய பாட்டி, நான் அவகிட்ட தானே பேசிக்கிறேன். உன் வேலையை மட்டும் பாத்துக்கிரு. இதனாலதான் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாப்புல மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா என்னால இருக்க முடியாது. இதுக்கு மொத்தமாவே வாழ வேண்டாண்டுதான் கையா இருந்தேன். ஆனா அத்தாச்சி வந்து பார்த்து இதுவே காரணம்டா. என்கிட்ட காலையிலே சொல்லியிருந்திருக்கலாமே. காலையிலே அம்மா வந்தாங்க, பேசினாங்க. அத்தாச்சிட்ட கேளு நான் என்ன சொன்னேன். நான் கல்யாணத்துல நடக்க விட மாட்டேன். ஒரு பொம்பளை புள்ள, வயசு கம்மியா இருக்க புள்ள படிக்க விடாம அதை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன். அதை விட மாப்பிள்ள நல்லவனா இருக்கணும். உன்னை கட்டிக்கு போறவன் நல்லவனா இருந்தா மட்டும்தான் கட்டி கொடுக்க முடியும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்கள ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்களா? இதுக்குள்ள யாராவது கை விட்டு வாங்களா? நீ செத்து போயிட்டாப்ல மட்டும் எல்லாம் சரியா போயிருமா? லூசு மாதிரி பண்ணிக்கிருக்காத. இதெல்லாம் அத்தாச்சி கறி சொல்லி கொடுத்தாரு என்னன்னு தெரியல. அவனே பைத்திய கறி மாதிரி பண்ணிக்கிருப்பா. நீ எதுக்கு தேவையில்லாம அத்தாச்சி வெளுத்து பேசிக்கிறக்க? நானே சொல்றேன்ல, அத்தாச்சிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அத்தாச்சி கூட என்ன வயத்தை செஞ்சாங்க. ஆமா, அவ உனக்கு சப்போர்ட் பண்ணா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிட்டே கிடங்க. உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சது 2 பேருக்குமே அப்படித்தேன். இதுதே உண்மையான காரணம், வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? உனக்கு என்ன இப்ப? கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, கல்யாணம் நடக்க கூடாது, அப்படித்தானே? அது எனக்கு பாத்துக்க தெரியும். நான் வரேன். இல்ல சந்தோஷ், எங்க வீட்டு ஆளுகிட்ட சொன்னாலாம் எவனுக்கு ஆதரவு வாங்க மாட்டாங்க. அவன் எந்த ஊருக்கு வருமாப்ல, அந்த ஊருக்கு கிளம்புவோம், என்ன எதுன்னு பாத்துட்டு வருவோம். இல்லை இல்லை நீ ஏன்னா பொசுக்கு முடிவு எடுத்துக்கிருக்க? பேசாம இரு. நீ எல்லாம் எதுவும் தேவையெல்லாம் பண்ணிக்கிருக்காத மருந்து. அவங்க என்ன பொண்ணு கூட பார்க்க வரல. நீ பாட்டுல அவங்ககிட்ட பேசுற அடிச்சு மண்டே உடச்சுக்கிட்டீங்க. என்னடா செய்ய? இல்லை பொசுக்கு எங்க முடிவு எடுத்துக்கிருக்காங்க. இவங்க வீட்டுல பேசினாலும் இவங்க எதுவும் எடுபட மரம் தெரியாது. என்ன ஏன் மண்டையவே கழுவுவாங்க. கழுவினாலும் ஒன்னதுக்கு வேலைக்கு ஆகாது. அவங்ககிட்ட போய் பேசுவோம். நடை கட்டுவா கைய விடுறி. எதுக்கு நீங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எங்க அவர்கிட்ட பேச போறேன்னு நினைக்கிறீங்க? கவாரு, இந்த வீட்டுல பேசினால எதையுமே வாயில ஈடுபடாது. என்ன நான் எங்க போய் பேசணும் அங்க பேசினாலே சரி வரும். முதல்ல அவன் யாரு என்ன மாப்பிள்ள எல்லாத்தையும் விசாரிச்சுக்கதே மறு வேலை. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் யாரும் நினைக்க வேண்டாம். கல்யாணம் நடக்காது. நான் சொல்றது கேளுங்க. முடியாதுடி. இது என் தங்கச்சி வாழ்க்கை. எவன் என்ன சொன்னாலும் நானும் கேட்க முடியாது. பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி. நீ எனக்கு சொல்லி கொடுக்காதடி, நான் பாத்துக்கிடுவேன். என்ன மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. எதா இருந்தாலும் பொறுமையாவே நம்ம செய்வோம். அவசரப்பட்டு எதையும் செய்ய வேணாம். நான் சொல்றது கேளுங்க மாமா. போவோம் நியாயமானதே இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அத்தையும் ஏத்துக்கிட்டு நம்ம எதையும் செய்ய முடியாது. அத்தை பார்த்துருக்க மாப்பிள்ளைகிட்ட போய் தேவலமா உங்களுக்கு முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கிறங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதா இருந்தாலும் பாத்துக்கிடுவோம். என்ன சரி, வயல் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அடப்பாவி, இம்புட்டு நேரம் புலி மாதிரி சீரிக்கு இருந்தியா?
பொண்டாட்டி கையை முடிச்சு 2 வார்த்தை பேச வாயை பத்திக்கிட்டானே. ஓ இதுதான் பொண்டாட்டி மந்திரமா? நம்ம பொண்டாட்டி இப்பெல்லாம் நமக்கு மந்திரம் போட மாட்டேங்கிறா. இருக்கும் போல. எந்த ஒரு பிரச்சனைக்குமே பொறுமதி மாமா முக்கியம். அதை முதல்ல கடைபிடிங்க என்ன. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. கையை விட்டு அதனடி போக முடியும் விடு. போயிட்டு வாங்க. ஆனா பாவி இவனுக்கு இம்புட்டு நேரம் எப்படி கோவப்பட்டு இருந்தியா? இவன் சரியான பொண்டாட்டி தாசனா இருப்பானோ? சரி இருக்கிறதுல நான் தான் கேன பையன் நினைக்கிறேன். மாமோய் கிறுக்கு கேன பையன் மாமோய். டேய் நீ எப்படி இங்க வந்த? யாராவது பாத்துற போறாங்க இல்லங்க? ஏண்டி பயப்படுற? எதுக்கு பயந்துட்டு இருக்க? டேய் நீ என்ன லூஸ்? அவனுக்கு அடிக்கடி நட்டு கலண்டுருமா? டேய் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம்? என்ன நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்காத. என்ன நம்ம என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம் பயப்படுறதுக்கு? ஃபர்ஸ்ட் அதை நிறுத்து. தப்பு பண்ணலடா. ஆனா என் அம்மா பத்தி உனக்கு தெரியாது. எங்காவது நான் கூட பேசுறேன்னா என்னை இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிருவாங்கடா. அப்ப இப்ப பாத்துட்டு இருக்க இந்த கொஞ்ச நெஞ்ச பார்வை கூட எனக்கு இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, யாராவது இருக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு நான் உள்ள வரணும்? எல்லாரும் கீழே கூட்டம் போட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் அந்த யூஎஸ்காரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் உன் அம்மா பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. என்ன நம்ம சொல்ற? ஆமா, அதுக்குதான் எல்லாரும் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. சரி இந்த கேப்ல உன்னை பார்த்துட்டு வந்துடலான்னு தான் இங்க வந்தேன். என்ன சொல்ற? அப்போ அப்ப என் அம்மா பேசிருப்பதா? எனக்கு பயமா இருக்குடா. எதுக்குடி பயப்படுற? நான் உயிரோட தானே இருக்கேன். செத்தா போயிட்டேன். பின்ன என்னடி என்னமோ நான் செத்து போயிட்ட மாதிரியே தான் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது ஒண்ணு இங்க நடந்துச்சா சொல்லு பாப்போம். எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காத இசை. ஏய் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். நீ ஏன் இளங்கோ உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அதே மாதிரி என்ன யாருக்கும் விட்டும் கொடுத்துட மாட்டேன். நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான். அப்படி ஒரு கான்செப்ட்ல தானடி போயிட்டு இருக்கு நம்ம ரிலேஷன்ஷிப். வேற எப்படி போகுது நீ நினைக்கிற? இப்ப சொன்னியே என் அம்மா என்னை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகுதுன்னு. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அப்ப அப்படியே இரு. இப்ப எதுக்கு அழுகுற? என்னடி காலங்காத்தால எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிட்டு இருக்கா? என்ன பேச போறா தெரியலையே. இவர் எதுக்கு நிக்க வச்சிருக்கா அதான புரியல. இரு இவளுக்கு என்ன காலையிலே வேலை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது. இரு என்ன பேசுறான்னு கேட்போம். அம்மா இங்கடி இளங்கோ இசை இங்க எல்லாரும் கூடி இருக்காங்கன்னு அவனுக்கு அப்பதே நியூஸ் போயிடுச்சு. ஸோ இனி யாரும் அவன் பொண்டாட்டி ரூம்ல இருப்பான். இப்ப மட்டும் இல்லாத மேல போகணுமா? ஜோடி முடிஞ்சில்ல. வாய் கழுவி அவங்களே பேசுறதுக்கு கூட பயந்து பயந்து பேசிட்டு இருக்காங்க. என்னலதா என்ன எதுக்கு எல்லாத்தையும் காலையில கூப்பிட்டு நிக்க வச்சிட்டு இருக்க? எல்லாம் காரணமா தான் பாட்டி. காரணம் இல்லாம நான் நிக்க வைப்பேனா சொல்லு? அடி கூறு கெட்டவளே, அதுதான் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்கோம். என்ன சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிருடி. ஏதாவது 7:30 இழுத்து விடாம இருந்தா சரிதான். ரொம்ப பல்ல கட்டாதீங்கடி. என்ன இன்ன வரைக்கும் புரியல நான் எதை கூப்பிட்டு வச்சிருக்கேனே. லதா நீ கூப்பிட்டது மட்டும் தான் தெரியும் பாரு. அவர் ஒர்க் போறவர், அவரே நிக்க வச்சிருக்க. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. அவருக்கு ஆபீஸ்ல போர்ட் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் சொல்லுமா. இங்க பேசுற விஷயத்தோட வேற என்ன முக்கியம்? அதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பிரேம் உங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் என்ன விஷயம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சொல்றேன் வாயிலே லதா பேசிட்டு இருக்கு. இன்னும் வாயத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். என்னன்னு சொல்லு. பொறுங்கடி சொல்லுவேன்ல. இப்ப ஏண்டி அழுகுற? பேசாம நம்ம எங்காவது போயிடலாமா? சொல்லு. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்ணு இசைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அதான் படிச்சு முடிச்சிட்டால. என்னடி பொசுக்கு ஒரு குண்டை தூக்கி போடுறா? எவன் மாப்பிள்ளையா இருப்பான்? என்னது கல்யாணம் பண்ண போறியா? என்னடி எடுத்த கவுத்துன்னு பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. யாரு மாப்பிள்ளை? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. பெத்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? அவளை வளர்த்துருக்கல, நாங்க தானே வளர்த்துருக்கோம். அவ்வளோனால அவளுக்கு என்ன எழுது நல்லது எது கெட்டது நான் பார்த்து செய்ய மாட்டோமா? மா நீ லூசு மாதிரி பேசாத, என்ன ஃபர்ஸ்ட் பேச விடு. என்ன உங்க பேசுறதுல என்னமா இருக்கு? சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். மிஸ்டர் பிரேம், நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் என்னோட ஆசைகளை நான் சொல்லி தானே ஆகணும். இல்லதா என்னலதா வாய மூடுங்கடி, வயசுக்கு ஏத்தாப்புல. அம்மா எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அப்பதான் உனக்கும் தான்.
எனக்கு பிரேம்குமாரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என் அண்ணனோட நிலைமை? ஷூ என்னது இது? வாய மூடி காமெடி பண்றன்ற பேர்ல நீயே கேவலமா ஏதாவது பண்ணிவிட்டு. ஒன்றும் இல்லை பாட்டி. இப்போ அவரை பிடிச்சிருந்து என்ன? மா, நான் எதையும் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலம்மா, ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதனால் இசைக்கு இவர் புருஷனாக வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இசைக்கு இவரை பிடிச்சிருக்கு. அதனால் இவருக்கும் இசைக்கும் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன். பிரேம்குமார், உங்களோட விருப்பம்? அப்போ இல்லைங்க. ஏய் என்னடி பைத்தியமா? லதா என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இருங்க இருங்க இருங்க, உங்க பாட்டுல பேசாதீங்க. நான் பேசிட்டேன்ல, முழுசா பேச விடுங்க. இங்க பாருங்க, எனக்கு பிரேம்குமாரை பிடிச்சிருக்கு. அவர் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட கேரக்டர் சுத்தமானதா இருக்கு. என்ன ப்ளஸ் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஒரு ஜாப்ல இருக்காரு, 4 கம்பெனிகளை வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு நிலைமையில இருக்கிறாரு. என் பொண்ணு டாக்டர் படிச்சிருக்கா. டாக்டர் படித்தவளுக்கு படித்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுவும் அவள் கெப்பாசிட்டிக்கு அவளோட அறிவுத்திறனுக்கு ஏற்றாப்புல தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ இசைக்கு அவரை பிடிச்சிருக்கு. நம்மள்கிட்ட இசைக்கிட்ட வேணால் கேளுங்க. நான் போய் சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இசைக்கு பிடிச்சதை தானே கல்யாணம் பண்ண முடியும். அவளுக்கு பிடிச்சிருக்கு. வேணா இசையை கூப்பிட்டுமா? இசைக்கு பிடிச்சிருக்காண்டி. ஆனால் இவ சரியான ஆளுதாண்டி. இருடி அவ பேச என்ன பிரயோஜனம்? பக்கத்துக்கு இருந்தாலும் சொல்லணும்ல. பொறு. ஏய் அவளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ரெண்டாவது விஷயம். அவளுக்கு பிடிச்சிருக்கணும். அது இப்போ இது கிடையாது, முக்கியம் கிடையாது. என்ன இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம்? இப்போதானே படிச்சு முடிச்சிருக்கா. ஒரு 2 இயர்ஸ் போட்டுமே, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இங்கே பாரு, நீ அவளை பெத்தவ மட்டும்தான். அவளை வளர்த்ததெல்லாம் நாங்கள் தான். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன மா, நீ வளர்த்துருக்க, நான் அவளை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன நீங்களா விடுங்க. பிரேம்குமார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன எப்படி திடீர்னு கேள்வி கேட்டா? எப்படி? எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, அவங்களுக்கு பிடிக்கணும். இந்த ஆளு இப்படி பெல்ட் அடிக்கிறான். ஏரடி அவனை எப்படி நம்மாடி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்போ என் பொண்ணு சரின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இதுக்கு முதல்ல அன்பு ஒத்துக்கணும். அன்பு இல்லாம இந்த விஷயத்த பேசுனது ரொம்ப தப்பு. ஸோ அப்புறமா பார்க்கலாமே. அன்பு என்ன ஒத்துக்கணும்? அன்பா அவளை வளர்த்தான், நான் தான் பெத்தேன். ஸோ நான் சொல்றது நீங்க கேளுங்க. இது அன்பு வந்ததுக்கப்புறம் பேச முடியாது. இது இப்பவே பேசியாக வேண்டிய நிலைமை. ஏலதா, ஏதோ பிளான் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. அண்ணி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? நான் பேசணும். இருங்க, நான் இப்பவே இசையை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல சொல்றேன். அவ கண்டிப்பா சொல்லுவா. என்ன, இருங்க வந்துடுறேன். ஐயோ, இவ மேல போறாடி. அவங்க 2 பேர் ரூம்ல வேற இருக்காங்க. ஐயோ என்னடி பண்றது? இப்போ என்ன பண்றது? ஐயோ, இல்ல உனக்கு ஒரு ஃபோன் போடுறி. ஃபோன் சீக்கிரம் ஃபோன் பண்ணு. என் ஃபோன் மேல இருக்கு. நாசமா போச்சு போ. வா இல்லனா மாட்டிக்கிருவான். வா, நான் சொல்றது கேளு இளங்கோ. எனக்கு நீதான் வேணும். நம்ம பேசாம எங்காவது போயிடலாம். ஒரே வீட்டுக்குள்ள இருந்து திருட்டுத்தனமா பேசுறது, பயந்து பேசிக்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்லைன்னா அன்பு மாமா கிட்ட சொல்லிடலாம். எனக்கு இப்படி பயந்துலாம் வாழ முடியாது. என்னால இது முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் பெயின் தெரியும். ஆமா, நாங்க மட்டும் அப்படி சிக்கு சிக்குன்னு அப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். ஏன்டி நீ வேற? சொல்றது கேளு. இசை கதவை தர. இசை, இளங்கோ இப்ப என்ன பண்றது? இரு ஒன்னும் இல்ல. என்ன, நான் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். எதுக்கு வந்தாலும் பேசிட்டு போகட்டும். என்ன, பயப்படாத. பயமா இருக்கு. டென்ஷன் ஆகாதடி. நீ டென்ஷன் ஆனா வீசிங் வரும் தெரியாதா? ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. இரு, நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரி. இசை, என்ன இசை பண்ற? கதவை தர. வரேமா. இளங்கோ, சத்தம் போட்டாத. நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னம்மா? ஏன் ஒரு மாதிரி வேர்த்திருக்கு? ஏசி தான் போட்டிருக்கீல, அப்புறம் என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா. என்ன சொல்லுமா? ஏண்டி இப்படி பேசுற? என்னாச்சு? இசை, நீ இங்க இருக்கும்போது உள்ள என்ன சவுண்டு? ஏன் பள்ளி சவுண்டெல்லாம் இருக்கக்கூடாதா? பள்ளியா? ஆமா, பள்ளி எதுக்கு இப்படி சவுண்டு போடுது? பள்ளி எப்படி சத்தம் போடுன்னு தெரியாதா? அடியே, சென்னை பள்ளியை பத்தி உனக்கு தெரியுமா? அது ஒரு மாதிரி தான் சத்தம் போடும். உனக்கு தெரியுமா தெரியாதா? நாங்க பாத்துக்கிறோம். போய் அண்ணன் வெளியே இப்படி புடி. புரியலடி. நாசமா போச்சு. புரியலையாண்டி அவளுக்கு? மூடி புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. என்னடி பள்ளியில அந்த பள்ளி இந்த பள்ளி? பள்ளின்னா பெருச்சாலி கூட ஏதாவது தள்ளி விட்டுருக்கோண்டி. ஆனா உன்ன மாதிரிலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்களா? இசை, சீக்கிரமா போய் அந்த பெருச்சாலி துரத்தி விடுறி. இவகிட்ட 2 பதில் சொல்லுன்னு ஏதாவது இருக்கா என்ன?
இவளுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது உழந்திருக்காது, இது புரியல. சரி போ. என்னடி உளறிட்டு இருக்கீங்க? அது வந்து இல்லதா, அது நிறைய விஷயம் இருக்குல்லதா. வா வா நம்ம வெளியே போய் ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாம். வா வா வா, உனக்கு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமே, நான் போட்டிருக்கேன். ஏய் என்னடி? சார், என் பொண்டாட்டி இப்படி இருக்காக வக்கீல் ட்ரெஸ்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு மகாலட்சுமி லட்சணம். இப்ப இதுல பார்க்கும்போது இன்னும் அழகு. தேங்க்ஸ் சார். பொண்ணுண்டா உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும் தா. ஓன்ட்ட இருந்து கத்துக்கறணும். கொஞ்சம் நஞ்சம் தைரியம்லாம் கிடையாது, நீங்க வேற. ஐயோ, தூக்கி போட்டு மிதிக்க கூட யோசிக்க மாட்டா. நிறைய அனுபவம் பேசுது போல. அதெல்லாம் ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. ஒரு நாள் சொல்றீங்க. திரும்ப படிக்கணும்னு இறங்கியிருக்கத்தா. நல்லபடியா படிச்சு லாயர் ஆகணும்னு இந்த அப்பா வாழ்த்துறேன். ஏத்தானத தப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இம்பட்டு தூரம் உங்களை சார்னு கூப்பிட்டு திடீர்னு நீங்க அப்பான்னு சொல்ல ஒரு மாதிரி வேற ஒண்ணு இல்ல. உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரியே இருந்துச்சுட்டா, அதனாலதான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. ஐயோ நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. நீங்க எப்படி பெரிய லாயரு, நீங்க போய் எனக்கு அப்பாவா இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஒருவேளை இவ சொன்னது உண்மையா இருக்குமோ? சரி, இன்னி கண்காணிப்போம். சரிதா, மனசுல வைராக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. அது ஓங்கிட்ட இருக்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். இனி உன் வாழ்க்கையோட பயணம் தொடரட்டும். என்ன, இனி நீ ஜெயிக்கிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சாக்கும். சரி, இனி முத்து வெல்டியா வந்து பாப்பாங்க. இது வரைக்கும் சும்மாதே இருந்தேன், மேலோட்டமா தட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். இனி உள்ள இறங்க வேண்டியதே. தோல்வி அது முடிவு அல்ல, காலம் உன் கையில் உள்ள காயம். உன் மனதை மெல்ல கேட்டு பறித்து இழுத்து சலமானம் அது நெருப்பை போல எரிக்கும். உன் உயிரை கிள்ள துடிக்கும், உன் கனவை பறிக்க நினைக்கும். இனி காயம் யாவும் மாறும் அந்த நேரம், இந்த நேரம் தீயை போல எரியும் எந்த நேரம், எந்த நேரம் மீனாட்சி அக்கா,